அல்லேலூயா. கர்த்தர் முழுகிற ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிற பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்ம வாழ்க்கையை தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். கிறிஸ்துவோடு கூட நம்மளோடு கூட நம்மோடு கூட கிறிஸ்து இருக்கிறாரு. ஆனால் கிறிஸ்துவோடு கூட நம்ம இருப்பது கிடையாது. ஏன்னா நிறைய வேலைகள் நமக்கு இருக்குது. ஏன்னா அந்த வேலையை விட்டுட்டு கிறிஸ்துவை தேடி ஓடினாக்கா நமக்கு எதுவுமே அது லாபம் வராது. அதனால் நம்ம வேலைங்க அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் என் அன்பு தேவ பிள்ளையே, இப்படி ஓடின ஒரு சீசனை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 22வது வசனம், அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. அதாவது சீசன் சொல்கிறான், எங்கள் அப்பா செத்துட்டார், எங்கள் வீட்டில் டெத் ஆகிடுச்சு, நான் அதை அடக்கம் பண்ணிட்டு வரேன், எனக்கு வேலை இருக்குது, அல்லேலூயா, என் தகப்பனுடைய காரியத்தெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வரேன், என் வீட்டு காரியத்தெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வரேன், என் சொந்த காரியத்தெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வரேன்னு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவங்க காரியத்தை பண்ணிக்குவாங்கப்பா, நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறார். இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை நமக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, கிறிஸ்துவை நீ பின்பற்றி வந்தால் உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். இல்லை மரித்து போன காரியங்களை நாங்கள் மரணத்துக்குள்ளாக தான் போகணும் அப்படின்னும்போது அதை தான் நம்ம தேடிக்கிட்டு போய்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். அவரை தேடுவதற்கு நமக்கு மனசு இருக்கவே இருக்காது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே சொல்லுகிற ஆண்டவர் சொன்ன வேத வசனத்தின் பிரகாரம் சொல்லுகிற அவரை நீ பின்பற்றி வந்தால் உனக்கு மறுவாழ்வு. இல்லை என்று சொன்னால் மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், மரித்தோரை மரித்தவர் அடக்கம் பண்ணட்டும், மரித்தோர்களை மரித்தவர் அடக்கம். அப்போ உன்னை எதுக்கு ஒப்பிடுறாரு? மரணத்துக்கு நேராய் மரித்தவருக்கு சமத்துக்கு அந்த 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 லெவலில் உன்னை ஆண்டவர் ஒப்பிட்டு பார்க்குறாரு. அதனால் அதுக்கு நீ ஒப்பிடத்தக்கதான வாழ்க்கை நீ வாழ வேண்டாம். கிறிஸ்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழு. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாக உன்னை நடத்துவார். இயேசுவை பின்பற்றி வா. செபிப்போமா? மகா இரக்கம கிருபை நிறைந்த எங்கள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். அந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய கரம் கூட இருக்கட்டும், பெரிய காரியத்தை செய்வீராக. விடுதலையோடு கூட நடத்தும். உம்மை பின்பற்றி வராத ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே அப்பா, அந்த நற்செய்தியானது ஆண்டவரே அப்பா இருதயத்திலே ஆண்டவரை எழுதப்படட்டும், உம்மை பின்பற்றி வரட்டும். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகள் பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. ஏசப்பா, ஒவ்வொரு ஊழியர்களுக்கு சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம் கர்த்தர் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா ஊழியமாக இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.